வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. புரோக்கன் விண்டோ தியரி பெரும்பாலானவர்கள் கேள்விப்பட்டிராத ஒன்று. அமைதியாக இருக்கும் தெருவின் வீட்டு கண்ணாடி மீது கொள்ளையர்கள் முதலில் கல்லுவார்கள். அதற்கு எந்த எதிர்வினையும் இல்லை என்றால் பெரிய குற்றத்தை திட்டமிட்டு அரங்கேற்றுவார்கள். அப்படித்தான் திருச்சியில் சின்ன சின்ன கொள்ளைகளில் ஈடுபட்டு வந்தவர்களை போலீசார் கைது செய்யாததால் வங்கியின் சுவரை துளையிட்டு லாக்கர்களை உடைத்து பெரிய கொள்ளையை அரங்கேற்றியிருக்கிறார்கள். திருமணத்திற்காக சேமித்து வைத்திருந்த நகைகளை இழந்த குடும்பம் கண்ணீர் வடிக்கிறது. வங்கி, காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறது? இன்னைக்கு நான் போய் மாப்பிள்ளை வீடு போய் பார்க்குறவங்க தான். இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கலான்னு வச்சிருந்தோம். இன்னைக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானே படுவாவி. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அருகே உள்ளது இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி. இங்குதான் கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. வங்கியின் பாதுகாப்பில் இருந்த மிகப்பெரிய ஓட்டைதான் இந்த கொள்ளைக்கு காரணம் என்கின்றனர் போலீசார். சமீபத்தில் சுற்றுவட்டாரங்களில் நடந்த தொடர் வங்கி கொள்ளை முயற்சிகளுக்கு பிறகும் போலீசார் அசட்டையாக இருந்ததே கொள்ளைக்கு காரணம் என்கின்றனர் பொதுமக்கள். 5 பவுன் வச்சிருக்கேன். 5 பவுன் அடவு வச்சிருக்கீங்களா? அடவு நான் வச்சிருக்கேன். ஏன் சார் செக்யூரிட்டிங்க இல்லை? செக்யூரிட்டிங்க ஏன் இல்லை? என்னோட ஆதங்கத்தில் பேச 5 பவுன் சம்பாதிக்க நான் பெரிய கஷ்டப்படுறேன். உண்மையில் வங்கி கொள்ளையில் நடந்தது என்ன? பரபரப்பாக காட்சியளிக்கும் இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளை கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் இக்கிளையின் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். கடந்த 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் பணியை முடித்த அதிகாரிகளும் ஊழியர்களும் வங்கியை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் வங்கியை கவனிப்பார் யாரும் இல்லை. திங்கட்கிழமை காலை வங்கியை திறந்து உள்ளே சென்ற ஊழியர்கள் வங்கியின் லாக்கர் பகுதியில் பின்புறம் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சமயபுரம் ஆய்வாளர் மதன் உள்ளிட்ட காவலர்கள் மோப்ப நாய் உதவியுடன் வங்கியில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக், டிஐஜி லலிதா லட்சுமி ஆகியோர் வங்கியின் உள்ளே சென்று வங்கி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் கருவியை கொள்ளையர்கள் திருடிச் சென்றது அப்போது தெரிய வந்தது. 114, 299, 300, 39, 223 ஆகிய எண்கள் கொண்ட 5 லாக்கர்கள் மட்டும் உடைக்கப்பட்டு அவற்றில் இருந்த பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கொள்ளை நடந்தது எப்படி? வங்கியின் பின்புறம் தனியார் பள்ளி உள்ளது. அதன் மைதானத்திற்கும் வங்கி கட்டிடத்திற்கும் இடையில் ஒரு சுவர் உள்ளது. பள்ளி வளாகத்தில் உள்ள சுவருக்கும் வங்கி கட்டிடத்திற்கும் இடையே 3 அடி இடைவெளி உள்ளது. வங்கியின் தென்பகுதியில் உள்ள சாக்கடை வழியாக பின்புறம் நுழைந்த கொள்ளையர்கள் அங்குள்ள சுவரை கடப்பாறையால் உடைத்து உள்ளே புகுந்தனர். கேஸ் சிலிண்டர் வெளியிலேயே வைத்த கொள்ளையர்கள் வெல்டிங் கருவிகளை உள்ளே கொண்டு சென்றுள்ளனர். உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் முதல் வேளையாக சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்கை திருடியுள்ளனர். பின்னர் லாக்கரின் பின்பகுதியில் வெல்டிங் கருவி மூலமாக 5 லாக்கர்களை உடைத்து பணம், நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையடித்து வெளியில் வந்த பின்பு அங்கேயே கேஸ் சிலிண்டர், முகமூடிகள் உள்ளிட்டவற்றை போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர்.
வங்கியில் கொள்ளை நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் வாடிக்கையாளர்கள் பதற்றத்துடன் குவியத் தொடங்கினர். தங்களின் பணம் மற்றும் நகைகள் என்னவானது என்று அவர்கள் பரபரப்புடன் விசாரித்துக் கொண்டிருந்தனர். வங்கி கிளை திறந்தவுடனேயே நான் அக்கௌண்ட் ஓபன் செய்து என்னுடைய லாக்கர் நம்பர் 3 இந்த தொலைபேசியில் இந்த செய்தியை பார்த்தவுடன் உடனே இவர்களோடு தொடர்பு கொண்டு வங்கி கிளைக்கு ஃபோன் செய்து விசாரித்த பொழுது 5 லாக்கர்கள் தான் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 5வருக்கும் நாங்கள் செய்திகளை தெரிவித்து விட்டோம். அவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்களோடு அதை இன்வெஸ்டிகேட் செய்து பிறகு தெளிவாக வெளியிடுவோம். உங்களுக்கு செய்தி வரவில்லை என்றால் உங்கள் லாக்கர் பத்திரமாக இருக்கிறது என்று அர்த்தம் என்று கூறிவிட்டார்கள். நான் 20 இயர்ஸாக இங்கே லாக்கர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஏற்கனவே இந்த ஏடிஎம்மில் ஆல்ரெடி ஏடிஎம்மில் மிஷினை உடச்சி கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட செக்யூரிட்டி போடாமையே இந்த இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ 2 நாள் லீவுனா எப்பயுமே எனி டைம் செக்யூரிட்டியே கிடையாது. லாக்கரை உடச்சிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா பேங்கை பூட்டும் போது ஏடிஎம் மிஷினையும் பூட்டிட்டு போயிடுறாங்க. செக்யூரிட்டி இல்லாதனால பின்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லாமல் இருக்குது. சாக்கடையும் அது இதுமாக கிடக்கு. பின்னாடி வழியாக உடச்சி வந்துருக்கலாம். பட் என்னோட லாக்கர் இங்கே தான் இருக்குது. வங்கியின் பாதுகாப்பில் பல ஓட்டைகள் இருந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழக போலீசார் வங்கிகளில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களை நியமிக்க வேண்டும் என வங்கி நிர்வாகங்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் கொள்ளை நடந்த பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அதுபோல எந்த பாதுகாவலரும் நியமிக்கப்படவில்லை. வங்கியில் கொள்ளை நடந்தால் பாதுகாப்பு அலாரம் ஒலிக்க வேண்டும். அதுபோல இங்கு நடந்ததாக தெரியவில்லை. அலாரம் ஒலிக்கவில்லையா அல்லது அலாரமே வைக்கப்படவில்லையா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. வங்கியில் கொள்ளை நடந்தால் அதன் மத்திய தலைமை அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இந்த வங்கியில் அமைக்கப்பட்டிருந்ததா என்றும் தெரியவில்லை. குறிப்பிட்ட 5 லாக்கர்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு உடைக்கப்பட்டிருப்பது போலீசாருக்கு பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த கொள்ளையில் வங்கி பணியாளர்கள் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை நடந்துள்ளது. அதில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அதன் பிறகும் வங்கிக்கும் ஏடிஎம்முக்கும் காவலாளிகள் நியமிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. வங்கியில் பாதுகாவலர்கள் நியமிக்கப்படாத விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதுகுறித்து வாடிக்கையாளர்கள் தங்கள் கவலையையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். ஏன் செக்யூரிட்டிங்க இல்லை, அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க? 5 பவுன் நகை அடவு வச்சிங்களா இல்லை இந்த பாதுகாப்பு பட்டத்தில் வச்சுருக்கீங்களா? அடவு வச்சுருக்கேன். பாதுகாப்பு பட்டத்தில் வைக்கல, அடவு வச்சுருக்கேன். எனக்கு அது பயம். ஏங்க செக்யூரிட்டி போடலை? இவ்வளோ பெரிய பேங்க் இருக்கும்போது ஏன் செக்யூரிட்டி போடலை? என்னோட கேள்வி அதான். உடைக்கப்பட்ட லாக்கரில் தங்கம், ரொக்கம் ஆகியவற்றை வைத்திருந்த வாடிக்கையாளர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். குழந்தைகளுக்காக சேர்த்து வச்சிருந்தா கல்யாணத்துக்காக வச்சதெல்லாம் போயிருச்சுங்க. எல்லாம் பணம் எல்லாருமே போயிருச்சுங்க. திருச்சி டோல்கேட் பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரியின் மகளுக்கு திங்கட்கிழமை மாலை மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் செய்வதாக இருந்தது. அதற்காக உமா மகேஸ்வரி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 100 பவுன் நகைகள் வைத்திருந்தார். இந்நிலையில் அவை கொள்ளையடிக்கப்பட்டதால் அந்த குடும்பம் இடிந்து போய் இருக்கிறது. நாங்க எங்க தேடி எடுப்போம்? சில்லு பங்குல எங்களுக்கு போயிடுச்சு. லாக்கர்ல அது 100 பவுனுக்கும் மேல போயிருக்கு. எல்லாம் பொண்ணுதான்ப்பா கேட்கணும். என் பொண்ணு தான் வச்சிருக்கா. பொண்ணு பேரு தான் உமா மகேஸ்வரின் பேர். அதுலதான் எல்லாம் போயிடுச்சுப்பா. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன செய்ய போறோம்னா எங்களுக்கு தெரியலப்பா. ஆமா, பேத்தி கல்யாணத்துக்கு இன்னைக்கு நான் போய் மாப்பிள்ளை வீடு போய் பார்க்குறவங்க. நான் இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கலான்னு வச்சிருந்தோம். இன்னைக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானே படுவாவி. நான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. என் பொண்ணு தந்து இருக்கதே நிற்கிறாப்பா. என்ன செய்யறதுன்னு தெரியல. கடந்த 7ஆம் தேதி உப்பிலியாபுரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, 17ஆம் தேதி சமயபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி,
22ஆம் தேதி குஷமட்டம் பைனான்ஸ் ஆகிய நிறுவனங்கள் மற்றும் நொச்சியம் பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஆகிய இடங்களில் கொள்ளை முயற்சிகள் நடந்துள்ளன. இதன் பிறகும் வங்கி நிர்வாகங்களும் போலீசாரும் அசட்டையாக இருந்தது ஏன் என வங்கி வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். சமயபுரத்தில் அது மாதிரி ஒரு பேங்க், கூட்டுறவு பேங்க்கு கொள்ளையடிக்க முயற்சி நடந்தது. இப்போ பல்லூரில் ரீசெண்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டை உடைச்சி அதில் இருந்த பணமும் சிஸ்டம்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பேங்க்கில் வந்து ஏற்கனவே வந்து ஏடிஎம் உடைச்சிருக்காங்க. இப்போ திரும்பி இந்த பேங்க்கில் வந்து உடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே பொருள் போயிருக்கும், பணம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. பேங்க்கில் வந்து எல்லாமே பணம் போடுங்கிறாங்க. வரவு செலவு வந்து பேங்க்கில் பண்ணுங்கிறாங்க. பேங்க்கை நம்பி நம்ம பணம் போடுறதுனால இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இது இல்லாமல் சமயபுரத்தில் ஏற்கனவே ஒரு கொலை முயற்சியில் ஒரு காவலாளி கொல்லப்பட்டிருக்காரு. இதுவும் எந்த சம்மந்தமும் இன்ன வரை எதுவும் கண்டுபிடிக்கல. இது விஷயமா எப்படி பேங்க்குக்கு போக முடியும்? இனிமே பேங்க்கை நம்பி பணம் போடணுன்னா எப்படி போட முடியும்? இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் வந்து 2 வீலரில் போகிறவனையும் ஹெல்மெட்டுக்கும் தண்ணி அடிக்கிறவனையும் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் தான் பார்க்குறாங்க ஒழிஞ்சு மற்றபடி வேறு எதுவுமே பார்க்குறதில்ல. கொலை முயற்சி பண்ணுறது எதுவுமே கண்டுக்கல. இப்போ இந்த பேங்க்கில் இதோட 2வது டைம் கொலை நடக்குது. இது என்ன சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்னன்னு தெரில. எங்களுக்கே வந்து காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை. இது பேங்க்கு சம்மந்தம். பேங்க்குக்கு போகணுன்னாவே பயமாக இருக்குது. இருக்க 1000-500 கொண்டு போய் பேங்க்கில் போடுறோம். அதுவும் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. ஏற்கனவே ஏடிஎம் உடைத்த பொழுது செக்யூரிட்டி இல்லாமல் இருந்ததுனால தான் இது நடந்திருக்கிறது. நீங்கள் அவசியம் உங்கள் கிளைக்கு செக்யூரிட்டி போட வேண்டும் என்று கூறியதற்கு ஆல் இண்டியா பாலிசி எங்களுடைய வங்கி கிளைகளுக்கு செக்யூரிட்டி இல்லை என்று சொன்னார்கள். இதை அகில இந்திய அளவில் பரிசீலனை செய்து செக்யூரிட்டி நியமனம் இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளைகளுக்கு செய்ய வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து பேட்டியளித்த மாவட்ட எஸ்பி ஜியாவுல் ஹக் குற்றவாளிகள் விரைவில் பிடிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். இப்போ அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 லாக்கர் உடைச்சிருக்காங்க. 5ல் 3 காரை மட்டும் வந்திருக்காங்க. 2 இப்போ வரணும். 2 லாக்கருக்கு வரணும். அப்புறம் வந்துட்டு நமக்கு மொத்தம் தெரியும். கரெக்டான 3ல் சுமார் 100க்கு மேலே இது சாவரின் இருக்குது. 300க்கு மேலே எவ்வளோ இருக்குது அந்த பேங்க்காரங்க கனெக்ட் பண்ணுறாங்க. ரொக்கம்க்கு பற்றி அது ரொக்கம் இருந்தால் அதனால் பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சுருந்து வீட்டில் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்க. அவங்க டைம் வேணும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு. அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து பேங்க் மாதிரி இல்லை, கரெக்டாக உடனே கிடைக்கும் இல்லையா. 5 தனிப்படை வச்சுருக்கோம், அது போட்டிருக்கோம். அவங்க தனியாக என்னென்ன பார்க்குறேன். இதனிடையே பழூரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டின் கதவை நேற்று நள்ளிரவு உடைத்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த 25,000 ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு வேறு எதுவும் கிடைக்காததால் கண்ணில் கண்ட பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கியுள்ளனர். அங்கும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகும் ஹார்ட் டிஸ்கை திருடிச் சென்று விட்டனர். கொள்ளையடிக்கும் முன்பு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் சிசிடிவி இருப்பதை பார்த்த கொள்ளையர்கள் அதை திருப்பியுள்ளனர். அதே நேரம் அந்த கேமராவை மற்றொரு ரகசிய கேமரா கண்காணித்து வருகிறது. அதில் கொள்ளையர்கள் வந்து சென்ற காட்சி பதிவாகி உள்ளது. இது இந்த ஏரியாவில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதத்துலேயே வந்து மணச்சநல்லூரில் ஒரு பேங்க்லேயும் சமயபுரத்தில் ஒரு பேங்க்லேயும் வந்து இதே போல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே போல் இந்த பகுதியில் அடிக்கடி இந்த கொள்ளை நடக்கிறதுனால இந்த பகுதி காவல்துறை அலுவலர்கள் வந்து விரைவு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். ஆமாம், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த கடையை வச்சு ரன் பண்ணாலும் இதே போல் டோட்டலாக திடீர்னு ஒரு தெஃப்ட் நடக்கிற போது எங்களுக்கு பயங்கர லாஸ் ஆகுது. கடை வச்சுக்கிறே எங்களுக்கு பயமாக இருக்குது. அதில் எங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்தா தேவலாம். இப்போ பேங்க்லேருந்து உத்தேசமாக 1.5 கோடி நஷ்டம் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. வங்கிக்கு அதை அசஸ் பண்ணுறதுக்கே எந்த ஆதாரமும் கிடையாது. காரணம் யார் என்ன பொருள் வைத்திருக்கிறார்கள்னு தெரியாது. இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வங்கிக்கு அவங்களுடைய லாக்கர் நம்பரையும் சொல்லி இந்த லாக்கரில் நான் இவ்வளவு பொருட்கள் வச்சுருந்தேன், அதனுடைய மதிப்பு இவ்வளவு, இது எனக்கு பேங்கு தான் திருப்பி தரணும், பேங்கை நம்பி தான் அவங்க வந்து வைக்கிறாங்க. பேங்கை பொறுத்தவரையில் வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த வழியும் கிடையாது. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதை நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு அவங்க கேட்கக்கூடிய தொகையை கொடுக்க தான் செய்யும். இது எங்கேருந்து பேங்கு கொடுக்கணும்னு சொன்னால் பேங்க் வந்து எல்லா லாக்கரையும் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பான்.
அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு உத்தேச மதிப்பு போட்டு இன்சூர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 1.5 கோடின்னு சொல்கிறது கூட அந்த மதிப்பாக இருக்கலாம். இவ்வளோ ரூபாய்க்கு அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து பேங்க் அந்த கிளைம் பண்ணி வாங்கிக்கிடும். சம்பவங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து பார்த்தால் வங்கிக் கொள்ளை பெரிதாக நடக்க வேண்டும் என்று காத்திருந்தது போல இருக்கிறது. குற்றம் சிறிதாக நடந்த போதே விழித்துக் கொண்டிருந்தால் பெரிய அளவில் குற்றம் நடந்திருக்காது என்கிறார்கள் மூத்த காவல்துறை அதிகாரிகள். வங்கித்துறை இனியாவது விழித்துக் கொள்ளுமா?